மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த இன்று போல் என்றும் வாழ்க படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் நடைபெற்றது. அங்கிருந்து ஒரு நாள் கொல்லூர் செல்லலாம் என எம்ஜிஆர் கூறினார். அப்போதுதான் முதன்முதலாக எம்ஜிஆர் தாய் மூகாம்பிகை ஆலயத்திற்கு சென்றார். அங்கு அம்மனை தரிசித்த பின்பு ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள ஆதிசங்கரர் பீடத்திற்கு செல்ல வேண்டும் என சொன்னார். அங்குதான் ஆதிசங்கரர் நீண்ட தவம் செய்து அம்பாளை பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு. அதன்படி எம்ஜிஆருக்காக விசேஷ அனுமதி பெறப்பட்டது. அந்த அறைக்குள்ள எம்ஜிஆர் செல்லும் போது வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டுக்கொள்ள சொன்னார். சுமார் 1 மணி நேரம் அந்த புனித அறைக்குள் அவர் இருந்தார். வெளியே அவர் வந்தபோது அவரது முகத்தில் ஒரு இனம் புரியாத மாறுதலையும் பிரகாசத்தையும் அனைவரும் பார்த்தார்கள். வெகு நிம்மதியாக இருந்த அந்த சமயத்தை தன் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது என்று எம்ஜிஆர் கூறினார். அதை தவிர ஆலயத்தில் அவர் வேறு எந்தவித பூஜைகளோ வழிபாடுகளோ செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அந்த ஆலயத்திற்குள் சென்று வந்த சில மாதங்களிலேயே அடுத்து வந்த 1977 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அமோக வெற்றி பெற்று தமிழக முதல்வர் ஆகிவிட்டார். தாய் மூகாம்பிகையே அங்கு அவரை வரவழைத்து ஆசி வழங்கியதாகவே அனைவரும் அப்போது சொன்னார்கள்.